ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன அதிரடியான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன சாதாரணமான நாள் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது காலாண்டரில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைனில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியானது வருது. வரக்கூடிய சிவராத்திரி மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி, இதுதான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரியில் இருந்து பயங்கரமான கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி பலனை பிரதிபலிக்க போகுது. அப்படி பிரதிபலிக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்கு சிவனுடைய இந்த மகா சிவராத்திரியிலுடைய பயங்கரமான கிரகங்களுடைய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்று சில முக்கிய விஷயங்களானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன இந்த சிவராத்திரி கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிரகங்களுடைய சேர்க்கையினால் மகா சிவராத்திரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சிவராத்திரி உருவான ஒரு சில வரலாறுகள்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறது நான் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலனாக இந்த சிவராத்திரியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில் ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போதுங்க. ஒரு இடத்துல நிலையாக தங்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அது முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓட்டம் அதிகமாக இருக்கும். அப்புறம் நீண்ட தூர பயணங்கள்லாம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த பயணங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவும் இருக்கலாம், வாழ்க்கை சம்பந்தமாகவும் இருக்கலாம். வேலை சம்பந்தமாக வெளியூர், வியாபார சம்பந்தமாக வெளியூர், இதெல்லாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சில பேர்லாம் நீங்கள் குடும்பத்தோடு ஒரு பக்கம் சுற்றுலா செல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நனவாகும். அப்புறம் ஆன்மீக பயணங்கள் கூட நீங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் மேற்கொள்ளலாம். அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளானது இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு போல்டாக நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். எதற்கெடுத்தாலும் தயங்கக்கூடாது. தவறு என்று மனதிற்கு பட்டால் தவறை எடுத்து சொல்லுங்கள். வேலை தான் செய்கிறீங்க, அடிமையாக கிடையாது. அதை ஞாபகம் வச்சு சிவராத்திரியிலேருந்து செயல்படுங்க. திறமையை உங்களுக்கு இருக்கிறத எல்லாமே வெளிப்படுத்துங்க. அப்போது தான் இந்த சிவராத்திரி உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். நீங்கள் சிவராத்திரியில் நீங்கள் சிவனை வழிபாடு செய்துட்டு அன்னையையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதை நீங்கள் செய்தீங்கன்னா மனதைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதைரியம் அதிகரிக்கிறதுக்கு அன்னையை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொது பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த சிவராத்திரியிலேருந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உதவக்கூடிய குணத்தால் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் இந்த சிவராத்திரி தொடக்கத்தில் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகளால் இந்த சிவராத்திரியில் குடும்பத்தில் குதூகலமானது பயங்கரமாக அதிகரிக்க போகுது. அதே சமயம் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய உங்களுடைய கனவு நிறைவேற போகுது. தடைப்பட்டு வந்த காரியங்கள் தானாகவே இனி நடைபெற போகுது. தொழிலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுடைய லைஃப்பில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் மொத்தமாக அகலும்.
ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு அதில் பாதிப்பு வரும். சர்ப்பக்கிரக வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரகநிலைகளால் சொல்லப்பட்டிருக்கு. கிரகநிலைகளில் மெயினாக சூரியன் சனி சேர்க்கையானது இருக்குது. ஆக்சுவலி இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. பாகிஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை இது என்றாலும் ஒரு சில வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பிதுர்ஜித சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக ஆகலும். பலமுற பாக பிரிவினைக்கு முயற்சி செய்து அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்பொழுது மாறி இந்த சிவராத்திரியில் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒருத்தருக்கொருவர் நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்ததெல்லாம் நீங்கி நாகரிகமாக உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமானது உருவாகும். அப்புறம் வாகனங்கள்லாம் வாங்கி அதில் பயணிக்கக்கூடிய எண்ணெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீரென பொறுப்புகள்லாம் கிடைத்து அதனால் மனக்கவலை கொஞ்சம் இருக்கும். பொறுப்புகள் கிடைக்கும்போது அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஸோ சூரியனும் சனியும் சேர்க்கையும் இந்த சிவராத்திரியிலேருந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இதுவும் இந்த சிவராத்திரியில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கிய கிரக பயிற்சி. ஆக்சுவலி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால் நீங்கள் பணம் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு. அவர் பலம் பெறக்கூடிய இந்த சிவராத்திரி நேரம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். உங்களோட ராசிக்கு மனத்தொழிவோடு முடிவு எடுத்திங்கன்னா உங்களோட முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்திங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடும். அப்புறம் வாங்கிய இடத்த விற்று விட்டோமோ என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திச்சிட்டு இருப்பீங்கள்ல, அந்த ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை தூக்கி போட்டு ஏற்றுக்கிட்டு உங்களுடைய உயர்ந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணுங்கள். இது செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த சிவராத்திரியிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மீனத்தில் புதனுடைய சஞ்சாரம் இருக்க போகுது. இதுவும் இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுறாரு. இது உங்கள் ராசிநாதனை வலிமை இழக்கக்கூடிய மாதிரி செய்யும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளவா நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. எதில் அதிகமான ஆரோக்கிய தொல்லை தான் அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்படும். உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரக்கூடிய தாள்கள் வரலாம். அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்டதெய்வ பிரார்த்தனையும் நீங்கள் செய்தீங்கன்னா தக்க சமயத்தில் கை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 பிரார்த்தனையும் செய்யுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுடைய இந்த மகா சிவராத்திரியில் கிரகநிலைகள் சேர்ந்ததுனால கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதையே கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம் இருக்குது. இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் சிலவற்றை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்குங்க. தேவர்களோ அசுரர்களோ இரவா வரம் தரக்கூடிய தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்தி உலகை காக்க தினமாக இந்த மகா சிவராத்திரி தினம் உருவானதாக இந்த மாதிரி ஒரு புராண கதை சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு கதை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமான திருவண்ணாமலையில் சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை அக்னிமலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணையும் நான்முகனையும் தன் அடிமுடி காண வேண்டி போட்டி வைத்தார் சிவபெருமான். சிவனுடைய முடியை காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனுடைய அடியை காண வாராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனுடைய சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினம் சிவராத்திரி. அதனால் இந்த 2 புராண கதைகளும் சிவராத்திரியில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது.
ஸோ இது சிவராத்திரி உருவான கதைகள். ஸோ இந்த வீடியோவில் சிவராத்திரி உருவான கதை, சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.